நான் விவாதத்தை திரு சோமுட்டேருந்து துவங்குறேன். திமுக கூட்டணிலேருந்து விலகுவதாக மதிமுக அறிவிச்சிருக்கு. துரை வைகோவுக்கு பதவி விலக கூறி பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுக தொண்டர்கள் என்ன சார்? கண்டிப்பாக அதை பேசணும். ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கி மறைந்த இயக்குனர் பாக்யராஜை பற்றி ஒரு இது சொல்லிடுறேன். அவர் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், அவர் நடிச்சிருக்கிறார், இசையமைப்பது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, படைப்பாளியின் படைப்பாளி. அவர் படைப்பாளிகளுடைய ஒரு சுதந்திரத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் உரிமையாக. திரைப்பட படைப்பாளி மட்டும் இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமான ஒரு நிகழ்ச்சியை எழுதியிருந்தேன். மணி ஆர்டர் சன் சின்னு அதில் வரும். சொன்னால் லேட்டாகவும் சுருக்கமாக அதை மட்டும் சொல்லி அதை மாலை மலர் நாளிதழ் என்னன்னா அதை அப்படியே எடுத்து போட்டு மறைந்த எழுத்தாளர் சுஜாதா வாழ்க்கையில் நடந்ததுன்னு போட்டாங்க. அங்கே அறிவாளிகள் அதிகம், அது மாதிரி போட்டாங்க. அதை பார்த்துட்டு என்னமோ இவர் அங்கே நான் சொன்னேன், அதை கேட்கல, அவங்க அப்படியே விட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி இவரும் பாக்கியால் போட்டுக்கிட்டார் இந்த கேள்வி பதிலில் சுஜாதா வாழ்க்கையில். அப்புறம் இவர் ஏற்கனவே எனக்கு நல்லா அறிமுகங்கிறதுனால ஃபோன் பண்ணி சொன்னேன். நைட்டு 8 மணி இருக்கும். அப்போ அவர் ஊட்டியில் ஷூட்டிங் இருக்கார், எனக்கு தெரியாது. அப்போ நைட்டு 8 மணிக்கு ஊட்டி ஷூட்டிங். ஊட்டியில் எப்படி இருக்கும் குளிர். ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அடுத்த வார்த்தை அப்படி வந்து ஐயையோ. அந்த ஐயையோங்கிறதுல ஒரு படைப்பாளியோட இல்லை ஒருத்தருடைய எண்ணத்தை நம்ம மாற்றி போட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த பதைப்பு. அதனால் அதுனா அவருடைய எத்தனையோ சிறப்புகள் இருக்கட்டும், அதை தாண்டி அடுத்தவருடைய ஒரு உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு உண்மையாகவே மனதார ஒரு அஞ்சலி. இப்போ நீங்கள் சொன்ன இதுக்கு வருவோம். அதாவது துரை வைகோவை பதவி விலக கூறி பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுக தொண்டர்கள், இது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று. அடுத்தது, ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். 2004 2014 வென்றார். பாதிலேயே அவர் என்டிஏ கூட்டணி 19 சார் 2019 அதான் போனதுக்கு 2019 பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் வென்றார். உதயசூரியன் சின்னம். பாதிலேயே அவர் என்டிஏ போயிட்டார். போனது மட்டும் இல்லை, இது ஒரு கேடுகட்ட ஆட்சி, திமுக ஆட்சி, திமுகங்கிற கட்சி அழியணும், அது இதுன்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். அவர்கிட்ட நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தானே போட்டிக்கிட்டீங்க, பதவி விலங்க அப்படின்ட்டு ஒரு பயம் சொல்லலை. அப்ப இவங்க அரசியலுங்கிறது எவ்வளவு ஒரு கேடுகட்ட கேவலமா இருக்குங்கிறது ஒரு விஷயம். ஒன்று. சரி, இதை விட்டுருவோம். அடுத்தது, இன்னொரு கூட்டணி கட்சியை தனது சின்னத்தில் போட்டியிட வைக்கிறதுங்கிறதே ஒரு தவறான செயல். அதை விட்டுருவோம். இப்போ துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லி வலியுறுத்தினாங்க. ஆனால் இவர் அதை மிகப்பெரிய பிரயாசப்பட்டு தான் அவர் தனி சின்னத்தில் தீப்படல் நின்று அப்புறம் வெற்றி பெற்றார். நான் என்ன சொல்ல, எங்கள் ஓட்டில் தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லி இவங்க மதிமுக மட்டும் இல்லை, விசிகவும் சொல்கிறாங்க, இடதுசாரி கட்சிகளையும் சொல்கிறாங்க, ஐயுஎம்லையும் சொல்கிறாங்க. அவங்க இதில் ஆர்எஸ் பாரதி, காங்கிரஸையும் சொல்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏடிஎம்கேல 4 பேர் பதவி எம்எல்ஏ பதவி விட்டுட்டு போன மாதிரி போக வேண்டியது. இது எவ்வளோ இழிவான ஒரு மனநிலை இது. இப்போ இவங்களால மற்ற கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது போலவே மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டனால இவங்க வென்றிருக்கிறாங்கல்ல. உதாரணமாக ஒரு 10 தொகுதிகளில் அந்த திமுக வென்றதற்கும் அடுத்த கட்சிக்கும் இடையிலான ஓட்டு எண்ணிக்கை 4500 தான் சுமார். அப்போ ஒரு தொகுதியில் சுமார் 400-450 ஓட்டு வித்தியாசத்தில் தான் 10 ஜெயிச்சு. அப்போ அது கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு அதில் இருக்காதா? ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டில் தோற்று போனாங்களே இந்த 2026. அப்போ பரஸ்பரம் தான். மற்றபடி திமுக ஒரு தியாகம் பண்ணி நாங்கள் தனித்து நின்னாலே 234 ஜெயிச்சிருவோம், இருந்தாலும் எங்களுக்கு அது பிடிக்கலைங்க, நீங்கள் ஒரு 10 தொகுதி வச்சிங்க, நீங்கள் ஒன்று 8 வச்சிங்க அப்படின்லாம் கொடுக்கல. அவங்களால ஆதாயம் இவங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா ஏன் காங்கிரஸ்கிட்ட போய் அவ்வளவு கெஞ்சணும்? என்ன, நானே எவ்வளோ கடுமையாக காங்கிரஸுடைய விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறேன். இவங்க ரொம்ப பிகு பண்ணுறாங்க, இங்கே ஓவராக இருக்குது அப்படி இல்லை. அதை போய் கெஞ்சி கூத்தாடினீங்களே. அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி வந்த உடனே ஜெயிச்சிட்டதா அவர் ஒரு ஸ்டைல் ஒன்று காட்டினார், முக ஸ்டாலின். ஆமாம். விஜய் புஷ்பா பட ஸ்டைலில் அதை காட்டினார். அவர் எந்த இதில் காட்டின மைண்டில் இல்லை காட்டினாரா? அப்படி இருந்துட்டு இப்போ கூட்டணி கட்சிகளை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுங்கிறது மிக கேவலமான ஒரு செயல். ஏன் அப்படின்னா, இந்திய ஜனநாயகம்ங்கிறது பல கட்சி அமைப்பு தான். சரி சார், அது ஒரு பக்கம். இன்னொன்று, திமுகவிலேருந்து தொடர்ந்து போகிறதுனால திமுகவுடைய பலம், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, நிச்சயமாக பல பேர் சொல்வதனால இந்த ஒரு தேர்தல் தோல்வியினால் திமுக அழிந்து விடும் அப்படிங்கிறது நடக்காது.
அது வந்து வேரூன்றிய கட்சி. அது நிச்சயமாக வந்து அது டோட்டலி அழிஞ்சிரும், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக இருக்கும். இதில் ஒரு இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அதிமுகவுக்கோ இல்லை வேற ஒரு கற்பனையாக சொல்லுவோம், ஒரு கட்சிக்கோ இருக்கிற ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறத விட திமுகவுக்கு இருக்கிற ஒரு செல்வாக்குங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வெகு மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை இருந்த முட்டாள்தனங்களை எதிர்த்து தான் அந்த தீக்கலேருந்து வந்து தான் திமுக. ஆனால் தீக்க அளவுக்கு இது வந்து எதிர்க்கல. அண்ணாவே சொன்னார், திருமூலர் சொன்னதை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு திமுக? நடிகர் சிவாஜி கணேசன் வந்து வெளியே தெரியாமல் திருப்பதி போயிட்டு வந்துட்டாரு, திருப்பதி கணேசா திரும்பி போங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரு இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் உட்பட, மந்திரிகள் உட்பட, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே பட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு யாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் திமுக மீது ஒரு எதிர்மறை கருத்து இருக்கும். ஏன்னா அது நல்ல விஷயம் சொன்ன தீக்கையிலேருந்து வந்த விஷயம் அப்படிங்கிறனால இருக்கும். அந்த ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுடைய இந்த வெற்றியே பெரிய விஷயம்தான். அதனால திமுகவோ திமுக தொண்டர்களோ மனசோர்வு அடைய தேவையில்லை. இல்லை, அந்த கட்சி வேரூன்றி இருக்கும், ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பலமா இருக்குமா? ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகி வந்துட்டாங்க. கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. 67 அவங்க வெற்றி பெற்ற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்குறேன். சூழல் இல்லை, அது வந்து காலம்தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இல்லை, ரெண்டுத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், யாருக்கு தெரியும், தனித்து நின்று தாவேக்க ஜெயிச்ச மாதிரி தனித்து நின்று திமுக ஜெயிச்சிச்சுன்னா ஏதோ ஒரு சூழல்ல இப்போ இவங்க மேலே இருக்கிற எதிர்மறை கருத்துக்கள் நிறையா இப்போ வந்துட்டு இருக்கு. நான் எதுக்கெடுத்தாலும் அவங்க சொல்கிற ஒரே பதில் 40 நாள் தானே ஆச்சு, 40 நாள் தானே ஆச்சு. எதாவது நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா? 40 நாள் தானே ஆச்சு. 40 நாளாக சாப்பிடாம இருப்பீங்க. நீங்கள் 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வேறு, 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அன்றாட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கே இவங்க சொல்கிற பதில்கள். இப்போ திமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு மீறல், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அது சற்றும் குறையாமல் அங்கே இருந்துட்டு, அதை சொல்லி தான் அவங்க மெயினாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இது தாவேக்காவுடைய டெல்லி பிரதிநிதி ஒரு சினிமா தயாரிப்பாளரை போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வந்து ஐயோ நம்ம தெரியாமல் வாக்களிச்சிட்டோமே அப்படின்னா மறுபடி திமுகவுக்கு வாய்ப்பு ஒன்று. ஏன் அதிமுக கிடைக்காதா? ஏன் ரெண்டும் சேர்ந்து கூட நிற்கட்டுமேங்கிறேன். இந்த தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு, தினமலரில் யூடியூப் சேனலில் அதை சொன்னேன். எப்படின்னா தாவேக்க அதிக சீட்டு வாங்க சிங்கிள் மெஜாரிட்டி வரும் போல இருக்குது, திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டோம். அதாவது எப்படின்னா அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கட்டும், திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கட்டும்னு சொல்லி நான் சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி இதுன்னு இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ ஏன் வர தேர்தலில் சொல்கிறது மாதிரி சில தொகுதிகளில் ஒரு தொகுதி உடன்பாடுன்னு சொல்லிட்டு திமுக நிற்கிற தொகுதிகளில் அதிமுக நிற்க வேணாம், அதாவது இடைத்தேர்தல் சொல்கிறேன், அதிமுக நிற்கிற தொகுதியில் திமுக நிற்க வேணாம்னு சொல்லி ஒரு உடன்பாடு வந்தாங்கன்னா வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. சரி சார், இப்போ மதிமுகவில் இருந்த அந்த 2 வெற்றி பெற்றவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றாங்க. அவங்க 2 பேருமே வரமாட்டாங்க, விலக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆமாம், அந்த 2 பேர் இதில் இந்த சீர்காழி செந்தில் செல்வன் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து கட்சி மாறி தானங்க வந்து அதில் உறுப்பினர் ஆனேன் அப்படின்னு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பாருங்கள் உலகத்தில். ஏற்கனவே அவர் கட்சி மாறி இதே இவருன்னு இல்லை, அந்த வேற கட்சி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கட்சி பொதுக்குழு செயற்குழு அவங்க கலந்துக்கிட்டது இல்லையா? இது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விருப்பம் இல்லைங்க, நான் திமுக சின்னத்திலே இருக்க விரும்புகிறேன், திமுக இருன்னு சொன்னால் பரவாயில்ல. இது நம்மளை முட்டாளாக்குற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறப்ப தான் நமக்கு கோவம் வருது. அது என்னமோ இது வரைக்கும் வந்து உலகத்திலே எதுவுமே இல்லாத மாதிரி இவர் தான் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிற மாதிரி. நாங்கள் வந்து கட்சி மாதிரி தாங்க அதில் போட்டிட்டோம் அப்படின்னு. அது அப்புறம் இன்னொருத்தர் கடையநல்லூர் எம்எல்ஏ பொறுத்தவரை அவர் இன்னைக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதாக ஒரு தகவல் வைகோவுக்கு. எப்படின்னா, நான் பதவி விட்டு விலகிறதுங்கிறது நான் யோசனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னைக்கு நான் மதிமுக தான், என்னைக்கு மதிமுக, அதை நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. இதில் இவங்களுக்கு என்ன ஒரு சங்கடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்களாக காதல் விழுவது அப்படின்னா, இப்போ அதிமுக ஆட்கள் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் மறுபடி விசில் சின்னத்தில் வந்து நாங்கள் நிற்பாங்க, ஏன்னா அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணால் புதிய ஒரு சின்னத்தில் நிற்கணும். அப்போ அது வெற்றி கிடைக்குமாங்கிறது இருக்கான். ஆனால் இதுக்கான ஒரு இது நியாயமான காரணமாக எனக்கு சரியான நியாயங்கிறது அவங்க பக்கம் சரியான காரணமாக தெரியல. ஏன்னா திருச்சியில் புதிய சின்னத்தில் தான் நின்னார் வைகோ, துரை வைகோ, அவர் வெற்றி பெற்றார்.
அதே மாதிரி புதிய சின்னத்தில் தான் நாம் தமிழர் நின்றுச்சு. அது கணிசமான வாக்குகளை பெற்றது. இதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால அந்த காலம் மாதிரி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை செய்ய விசில் எடுத்துங்களேன். விசில் அவங்களுக்கு கிடைச்சி எத்தனை நாளில் அவங்க இவ்வளோ பெரிய வெற்றி அவங்க பெற்றாங்க. அப்போ இவங்க வந்து என்னன்னா சொகுசாக வாழ ஆசைப்படக்கூடியது. அதாவது அந்த அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும் அமைதிப்படை சத்யராஜ் படத்தில். அந்த அமாவாசைகள் தான் அரசியல்வாதிகள். ஆமாம், இது இந்த கருத்து ஏற்புடையதாக தான் இருக்குது. என்னென்னா வலுப்பெறும் ஒரு கட்சி ஒரு தேர்தல்னாலே அது வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்க துடிப்போட செயல்பட்டு இதில் என்ன செய்யணும் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முக்கியமாக இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். இந்த காந்தாரி வந்து என்ன பண்ணுவாங்களாம், குந்திக்கு குழந்தை பிறந்தோன்னா உலக்க எடுத்து வயிற்றில் குத்திக்கிட்டாலாம். அப்படி ஒரு கதை மகாபாரதத்தில் அந்த மாதிரி வயிற்றில் குத்திக்கிட்டு இருக்குது திமுக இப்போ. ஐயோ ஐயோ போச்சே 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 அப்படின்ட்டுதுன்னு அதெல்லாம் ஒன்றும் போல. அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க விருப்பம், அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. உங்களுக்கான இந்த தேர்தல் முடிவு வந்து அது வந்து வாக்குப்பதிவு எந்திரமா இதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போல. இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்த சீட்டுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள் ஒன்று. அடுத்தது இனிமே வர காலகட்டத்திலாவது இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த திராவிட கொள்கைகளையும் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இன்னும் ஓப்பனாக சொன்னால் இப்போ இவர் மு.க. ஸ்டாலின் உதயநிதி கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டு இவங்க கனிமொழி எம்பியை தலைவரே ஆக்கலாம். அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அந்த எல்லைக்குட்பட்டு ஒரு நாகரிகமான ஒரு எல்லையில் பேசுகிறாங்க, விஷயத்தோடு பேசுகிறாங்க. அது இல்லாமல் ஒரு பெண்மணியை முன்னிறுத்துறாங்கிற ஒரு நல்ல பேர். திமுக தலைமையை மாற்றணும்னு சொல்கிறீங்க. வரலாம், தப்பு. இப்போ இவர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டார். இப்போ வந்து தலைவராகவும் இருந்துட்டார் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சராகவும் இருந்துட்டார். அதுக்கு அடுத்தது வந்து உதயநிதி தான் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விஷயங்கள் கூடிய நன்றாக பேசக்கூடிய, ஆமாம், அதுக்கான பெண்கிறதுக்காக மட்டுமல்ல தகுதியும் கூட, அதாவது நல்ல சிறப்பாக பேசக்கூடிய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய வரலாறு பிரபலமாக இருக்கக்கூடிய, ஆமாம், அதாவது வரலாறும் தெரிந்ததை புரிகிற அளவுக்கு பேசுபவர் அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இது நல்லா இருக்கும். இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் இந்த ஒரு இதில் விட்டுட்டீங்க. என்னன்னா இந்த பொதுக்குழுவுக்கு துரை வைகோ வரலை. மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த இதில் என்ன ஒரு தகவல் முன்னாடியே வந்தது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே துரை வைகோ வந்து வைகோட்ட சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தலில் இப்படி வந்த தகவல் தவேகாவோட கூட்டணி வைக்கலாம், ஒரு 20 சீட்டு கேட்டு பார்க்கலாம், நிச்சயமாக தருவாங்க அந்த மாதிரின்னு. அப்போ வைகோ தான் இல்லை நம்ம கடந்த ஒரு 6 வருடம் போல் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து 6-7 வருடம் இருந்தாச்சு, இந்த சூழலில் போனால் தவறாகவும் பேசுவாங்க, தவிர அவங்க வந்து எகென்ஸ்ட்டு பாஜகவா என்ன ஏதுங்கிறதும் ஒரு இன்னும் புரியாமல் ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அணை போட்டவர் வைகோ அப்படிங்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த திமுகவுடைய சின்னத்திலேயே வந்து 4 தொகுதிகளை போட்டியிட்டதும் அந்த கடந்த தேர்தலை விட அந்த சீட்டுகள் இன்னைக்கு குறைத்ததும் துரை வைகோவுக்கு உடன்பாடாக இல்லை. அந்த கொடுத்தாங்க சுயமாக இல்லை, அதையும் மறுபடி அவங்களே எடுத்தாங்க. ஆமாம், ஏன்னா அந்நியாருடைய அம்மா ஊர் அங்கே வந்து உதவி சொன்னா நிற்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அப்போ அதனால் என்ன எடுத்துட்டாங்க. இந்த வருத்தத்தில் அவர் அந்த பறித்து கொண்டாண்டி இந்த வருத்தத்தினால துரை வைகோ வந்து நேற்று நடந்த கூட்டத்துக்கும் வரல, இன்னைக்கான பொதுக்குழு கூட்டத்துக்கும் வரல.